சங்கீதம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, உமது செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. இந்த மகிமையான வெளிச்சத்தை தொடர்ந்துதான் ராஜாவுக்கு பக்கத்திலே, ராஜாவுக்கு அருகிலே ராஜகுமாரத்தி வீற்றிருக்கிற அல்லது ராஜகுமாரத்தி நிற்கிற அருமையான காட்சியை அதற்கு அடுத்தடுத்த வசனங்களில் நீங்கள் நானும் வாசிக்க முடியும். விசேஷமாக 12, 13, 14 என்று சொல்லி தொடர்ந்துள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே ராஜாவும் ராஜகுமாரத்தியும் நிற்கிற ஒரு அற்புதமான காட்சியை நாம் அங்கே பார்க்க முடியும். ஆக இந்த சங்கீதம் 45 என்று சொன்னாலே எல்லா சங்கீதங்களிலும் இல்லாத ஒரு விசேஷித்த தன்மை, ஒரு விசேஷித்த பகுதி இந்த சங்கீதத்துக்கு உண்டு. என்னவென்றால் எத்தனையோ சங்கீதத்துக்கு ஒற்றுமைகள் இருக்கு, சிமிலரிட்டிஸ் என்று சொல்வார்கள், லாட்ஸ் ஆஃப் சிமிலரிட்டிஸ் அப்படி சொல்ல முடியும். ஆனால் எந்த சங்கீதம் தனித்து நிற்கக்கூடியது என்னவென்றால், அந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே நேச பாட்டாகிய சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தி சாங் ஆஃப் லவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கும். நேச பாட்டு அப்படின்னு சொல்லி நீங்க வேற எந்த சங்கீதத்தையுமே பார்க்க முடியாது. இந்த 45வது சங்கீதம் மாத்திரமே. தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தது, அப்படி மனவாட்டியாகிய சபையாய் உங்கள் மேலும் என் மேலும் தேவன் அன்பு கூர்ந்த விதத்தை தான் நாம் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களையும் பார்க்கிறோம். அந்த வெளிச்சத்துல தான் கர்த்தருடைய சபையானது மனவாட்டிங்கிற ஸ்தானத்தில் நிற்கிறதாகவும், அங்கே கிறிஸ்து மணவாளன் என்கிற ஸ்தானத்தில் நிற்கிற காட்சியாகவும் நீங்களும் நானும் சங்கீதம் 45வது சங்கீதத்தில் தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது. ஆனால் ஏன் முதல் கட்டமாகவே ராஜகுமாரத்தி அங்கு கொண்டு வரப்படவில்லை? மணவாட்டியாய், ராஜாவுக்கு ஏற்ற மணவாட்டியாய் ஏன் அந்த ராஜகுமாரத்தி அங்கு கொண்டு வரப்படவில்லை என்றால், முதலாவது அந்த உறவு கிடையாது. உறவு அற்ற ஒரு நிலைமையில தான் நீங்களும் நானும் வாழ்ந்து வந்தோம். தேவன் இந்த பூமிக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டு உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த அக்கிரமங்களையும் நிவர்த்தியாக்குகிற கிருபாதார பலியாய் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்தார். பார்த்தீங்களா? அப்பொழுதுதான் ஆளுகை அவருடைய கரத்தில் வருகிறது. ஆளுகை செய்கிறவராய் வெளிப்படுத்தப்படுகிறார். இன்னைக்கு தாராளமா வேதத்தில் வாசிக்க முடியும். இன்னைக்கு அது குறித்த சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒருவேளை சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம், இந்த சங்கீதம் 45 ஒருவேளை தாவீது ராஜாவை குறித்தோ அல்லது சாலமோன் ராஜாவை குறித்தோ சொல்லப்பட்டதாக இருக்கலாமே. இதனுடைய பின்னணியை பார்த்தா, எழுத்தின்படி பார்க்கும்போது இந்த உலக சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டது போல இருக்கிறதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் இந்த சத்தியத்தினுடைய உண்மையான தாற்பயம் யாரை குறித்து பேசுகிறது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேதத்தை வாசி பாருங்க. இதே பகுதியில் சங்கீதம் 45வது சங்கீதம் 6ஆம் வசனத்தை நீங்களும் நானும் எபிரேயர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்க முடியும். இதே வசனத்தை தான் அங்க நீங்க வாசிக்கலாம். சங்கீதம் 45 6ஆம் வசனத்தை எபிரேயர் 1:8 நீங்கள் வாசிக்கும் போது, குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் எப்படிப்பட்ட செங்கோலா இருக்கிறது? நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. தாவீதை நோக்கி என்று எழுதப்படல, சாலமோனை நோக்கி என்று சொல்லி எழுதப்படவில்லை. யாரை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது? குமாரனை நோக்கி என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எதை தொடர்ந்து இது எழுதப்படுகிறது என்று சொன்னால் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில வசனங்களை நான் காண்பிக்கிறேன், மற்றபடி வாசிக்க வேண்டாம். இங்கே எபேசியர் 1வது அதிகாரம் கடைசி 3 வசனங்கள் ஆகிய 21, 22 மற்றும் 23 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கும் போதும் அவரை உன்னதங்கள்ல உயர்த்தப்பட்டவராய், அதாவது நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக அவர் பிராயச்சித்தமாய் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து
நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஏறக்குறைய 40 நாட்கள் அளவும் சீசர்களுக்கு சம்பாஷணை பண்ணினாலும் அதை தொடர்ந்து பிதாவினுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டார் என்கிற சத்தியத்தை நீங்களும் நானும் படிக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கான நம்முடைய ரட்சிப்புக்கான அத்தனை கிரியைகளையும் கிறிஸ்து இயேசு கல்வாரியிலே நிறைவேற்றி முடித்து, இந்த உலகத்திலே நிறைவேற்றி முடித்து பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்கிற சத்தியத்தை எபேசியர் 1வது அதிகாரம் கடைசி 3 வசனங்களிலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 22வது வசனத்தை வாசிக்கும் போதும் அவர் பரலோகத்திற்கு போய் அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாராம். தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொன்னது மாத்திரமல்ல, தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதே 1 பேதுரு 3வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இன்னும் கூடுதலான வெளிச்சத்தை நாம் பார்க்க வேண்டுமேயானால் எபிரெயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். அதான் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் இருக்கிறார். அப்ப இந்த சத்தியங்களை எல்லாம் நீங்க படித்து பாருங்க. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் அனுபவித்து, நமக்காக இரத்தம் சிந்தி, நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய கிருபாதார பலியாய் உங்களுக்காக எனக்காக அவர் பலியானாரே. அதை தொடர்ந்து அவர் உயிர்த்தெழுந்து அவர் இவ்விதமாய் உயர்த்தப்பட்டார். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டு உயர்த்தப்பட்டார். இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தில் தான் அங்கே சங்கீதம் 45 இங்கே எபிரெயர் 1 வெட்ட வெளிச்சமாய் காண்பித்து கொடுக்கிறது. பிரியமான, நல்ல கவனிங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விலையேறப்பெற்ற சத்தியமாக இது அமைந்திருக்கிறது. அடிக்கடி கேட்கிறோம். ஏனென்றால் இதுதான் ஒட்டுமொத்த வேதாகமை நமக்கு காண்பித்து கொடுக்கிற விலையேறப்பெற்ற சத்தியங்கள். நீ ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பாருங்க. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை குறித்த அருமையான வெளிப்பாடுகளை தேவன் எல்லா சந்தர்ப்பங்களிலுமே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ரோமாபுரி திருச்சபைக்கு சொல்லப்படும் போது ரோமர் 16வது அதிகாரம் 24, 25 விசேஷமா 25, 26 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஆதி முதல் அடக்கமாயிருந்து, ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது நம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்பட்டு இருக்கிற அந்த விலையேறப்பெற்ற செய்தி என்ன, அந்த ரகசியம் என்ன என்று சொன்னால் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம். ஆதிகாலம் முதல் அடக்கமாயிருந்து தேவனுடைய தீர்க்கதரிசிகளால் வெளிப்படுத்தப்பட்ட செய்தி என்ன, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம். அதுதான் ரொம்ப இங்க ஹைலைட் பண்ணப்படுது. ஆதிகாலம் முதல், உலகம் உண்டானதா தெரியல, ஆனால் ஆதியிலிருந்து அடக்கமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மறைவாய் இருந்து தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவன் காலா காலத்தில் வெளிப்படுத்தி கொண்டு வந்த அத்தனை பிரசங்கங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியது. ஏன் இவ்வளவு மகத்துவமாய் தம்முடைய குமாரனை அவர் மகிமைப்படுத்த வேண்டும்? இவ்வளவு அதிகமாய் ஏன் தம்முடைய குமாரனை தேவன் மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்புவோமே. ஆனால் குமாரன் மூலமாகத்தான் ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கையும் முடிவுக்கு வருகிறது. குமாரனுடைய பலியின் மூலமாகத்தான் ஆதியில் இருந்து இந்த உலகம் தோன்றினதை தொடர்ந்து, மனுஷ ஜாதி தோன்றினதை தொடர்ந்து இனி கடைசி வரைக்கும் இருக்க போகிற, இனி கடைசி வரைக்கும் பிறக்க போகிற அத்தனை மனு குலத்தையும் ஆதாம் என்கிற ஒரு மனுஷன் தான் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவை சாராத அத்தனை பேரையும், விசுவாசத்துக்குள் வராத அத்தனை மாந்தரையும் ஆதாம் என்கிற ஒரு மனுஷன் தான் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் எப்பொழுதுமே சாத்தானோடு ஐக்கியப்பட்டு, ஏதேன் தோட்டத்திலே அந்த டைப், ஏதேன் தோட்டத்திலே ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாயிற்று. நம்ம ஒரு இதை தான் படிக்கிறோம். ஆதாமுக்கும் தேவனுக்கும் இடையில இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டதுங்கிற அந்த ஒன்றை தான் படிக்கிறோம். ஆனால் இதனுடைய இன்னொரு பகுதி, இந்த நாணயத்தினுடைய இன்னொரு பகுதி என்ன தெரியுமா? சாத்தானுக்கும் ஆதாமுக்கும் அங்கே உறவு ஏற்படுகிறது. ஏன்னா இவன் இந்த மனுஷனால தான், ஆதாம் ஏவாள் என்கிற இவர்கள் மூலமாகத்தான் யார் மரணத்துக்கு அதிகாரி ஆகிறா? பிசாசு. அதுக்கு முன்னால் அவன் மரணத்துக்கு அதிகாரி கிடையாது.
எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறோமே, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு என்று எழுதியிருக்கிறது. அப்ப மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை எங்கே பார்க்கலாம்? அவன் எப்பொழுது மரணத்திற்கு அதிகாரி ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது? ஏதேன் தோட்டத்தில். அது புசிக்கும் நாளிலே சாகவே சாவில் என்று சொல்லும்போது அங்கு சாவு பிரகடனப்படுத்தப்படுகிறது. தேவனை விட்டு பிரிவதுதான் மரணம். Death is nothing but the separation from God அப்படி நம்ம சொல்ல முடியும். அப்ப ஆதாம் ஏவாள் தவறு செய்தார்கள். இது யாருக்கு மேன்மை அமைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா, யாரை இப்போ மரணத்துக்கு அதிகாரியாய் மாற்றும்படிக்கு நடந்துட்டு அப்படி சொன்னா, சாத்தானை, பிசாசு. அதுக்கு இவங்க தான் காரணம். ஆதாம் ஏவாள் செய்த தவறு நிமித்தமா அவன் மரணத்திற்கு அதிகாரியாய் மாறினான். பிரியமானவர்களே, எதற்காக இயேசு கிறிஸ்துவை ஒட்டுமொத்த வேதாகமத்திலையும் பரிசுத்த தேவன் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், எல்லா பலிபீடங்களிலும் எல்லா பலிகளிலையும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், அவர் மூலமாகத்தான் தேவன் ஒவ்வொரு மனுக்குலத்தையும் ஆளுகை செய்ய முடியும். இன்னைக்கு சொல்லப்பட இருக்கிற இந்த செய்தி, இதனுடைய உண்மையான தாற்பயம் என்ன தெரியுமா? தேவன் உங்களையும் என்னையும் ஆளுகை செய்யும்படிக்கு தமது குமாரனை நமக்குள்ளே அனுப்புகிறார். தம்முடைய குமாரனுடைய ஜீவன் மூலமாகத்தான் உங்களையும் என்னையும் தேவன் ஆளுகை செய்ய முடியுமே ஒழிய மற்றபடி அல்ல. தேவதூதர்களை கொண்டு அவர் அடக்க நினைத்திருந்தால் அப்படி சொன்னா, புது உடன்படிக்கை மத்தியஸ்தர இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பலிகள் மூலமாய் அவர் நம்மை அடக்க முடியும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் எக்கச்சக்கமாய் பலிகள் செலுத்தப்பட்டு வந்தது. அந்த முறைமையை நாம் செலுத்தி வந்து தேவனால் நடத்தப்பட்டிருப்போமே, தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்திருக்கலாமே, அதுவும் கூடாதவைகளாய் போய்விட்டது. அப்ப தேவனுடைய உன்னதமான நோக்கம் என்ன? தம்முடைய குமாரனுடைய சாயல் மூலமாகத்தான் உங்களையும் என்னையும் தேவன் ஆளுகை செய்ய முடியும். அதனாலதான் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 45 வசனத்தை 5வது சங்கீதத்தை, சங்கீதம் 45 கவனித்து பாருங்க. அங்கே தேவன், குமாரனாகிய தேவன் எவ்வளவாய் மகிமைப்படுத்தப்படுகிறார் பாருங்க. அவருடைய சிங்காசனத்தை குறித்து, அவருடைய செங்கோலை குறித்து, நீதியுள்ள செங்கோல், அந்த செங்கோலை குறித்து, சிங்காசனத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இது எதை காண்பிக்கும் சொன்னா, குமாரன் எப்பொழுதுதான் அந்த செங்கோலை பிடிக்கிறவராய் அந்த சிங்காசனத்தில் அமர்த்தப்படுகிறார் என்று சொன்னால், மரித்தோரிலிருந்து எழும்பினது நிமித்தமாகவே. ஆகவேதான் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியில் உள்ள ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப பூமியில் உள்ள ராஜாக்களுக்கு அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து. எதை தொடர்ந்து வெளிப்படுத்தப்படுகிறது? மரித்தோரிலிருந்து எழுந்ததினா. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டாருங்கிற இந்த விலையேறப்பட்ட சத்தியத்தை பற்றுகிற விசுவாசத்திலே உங்களையும் என்னையும் தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதை உணர வேண்டும். அதனாலதான் வேதத்தில் எபேசியர் 1வது அதிகாரம் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது, அவர் உன்னதத்திற்கு ஏறுகிறார், சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அது தொடர்ந்து வேதம் சொல்லுது, சரீரமாகிய சபைக்கு அவர் தலையானார் அப்படிங்கிற சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சபையாகிய சரீரத்துக்கு அவர் தலையானார்ங்கிற அருமையான சத்தியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இனி எல்லாம் கிறிஸ்து. அதனால எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இன்னைக்கு வாசிக்க கேட்ட சங்கீதத்தின் முதல் வசனமே அதுதான். கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? சத்தமா சொல்லுங்க, மறந்துட்டீங்களா? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். The Lord reigns. கர்த்தர் ராஜரீகம் பண்ண, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, ராஜரீகம் எந்த அளவுக்கு விளங்குதோ தெரியல, கர்த்தர் ஆளுகை செய்கிறார், கர்த்தர் அரசாட்சி செய்கிறார். இது எப்படி அறிந்து கொள்வது? கர்த்தர் அரசாட்சி செய்கிறார். இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலுமே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறாருங்கிற அந்த சத்தியத்திலேயே நான் நிலை கொண்டிருக்க வேண்டியது இருக்கிறது. நீங்க ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இது எப்பொழுதுதான் வெளிப்படும் தெரியுமா? கிதியோன் இடத்துல ஒரு அருமையான செய்தி இருந்தது. கிதியோன் என்கிற கர்த்தருடைய தாசனிடத்தில் ஒரு அருமையான செய்தி இருந்தது. ஜனங்கள் வந்து ஒன்றை விளங்காம கேட்கிறாங்க. அவங்க விளங்கி கொள்ற திறன் இல்லை.
அவர்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. ஒரு காரியத்தை செய்யும்படி கிதியோன்ட்ட சொன்னாங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22 மற்றும் 23 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஜனங்கள் சொல்றாங்க, நீர் எங்களை மீதியானியரின் கை நின்று விடுவித்ததுனால, ரட்சித்ததுனால, நீரும் உம்முடைய குமாரருடைய குமாரரும் எங்களை என்ன செய்ய கடவர்கள்? ஆளக்கடவுள் என்று சொல்றாங்க. அவங்க எதை பார்த்தாங்க தெரியுமா? வெளிப்படையான ஜெயத்தை பார்த்தாங்க. வெளியில ஒரு மனிதன் பயன்பட்டதை பார்க்குறாங்க, மாம்சிகத்தை பார்க்குறாங்க, அழிந்து போகிற ஒரு வஸ்துவை பார்க்குறாங்க. இந்த மனுஷன் தானே நம்மளை காப்பாத்தினான்னு சொல்லி அந்த மனுஷனை உயர்த்துறதற்கு அந்த மனுஷனும் அந்த மனுஷனுடைய சந்ததியுமே காலமாய் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி மாம்சீக சிந்தைக்கு இடம் கொடுத்தார்கள். அப்படி மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்திருந்த இந்த கூட்டத்தை கிதியோன் எதற்கு நேரா திருப்பினார் தெரியுமா? Gideon directed all the people of God to God, அப்படி சொல்ல வேண்டியது இருக்கு, to the governance of the law. தேவனுடைய ஆளுகைக்கு நேரா திருப்பிட்டார். அதனால 23 வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரரும் உங்களை ஆள மாட்டார்கள், கர்த்தரே உங்களை ஆளுவார். கர்த்தரே, the Lord himself reign you, the Lord himself rule over you. அவரே, கர்த்தரே உங்களை ஆளுவாராக. அவங்க என்ன எதை வாஞ்சித்தாங்கன்னா மாம்சீக ஆளுகையை விரும்பினார்கள். இன்றைக்கும் இப்படிப்பட்ட இந்த 2 வசனங்களை இக்காலத்தினுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வருவோமேயானால் இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகள் கூட இந்த உலகம் தங்களை ஆளுகை செய்யணும், அவங்க எனக்கு உதவி செய்தாங்க, அவங்க தான் ஆளுகை செய்யணும், அவங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறேன், இவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறேன் சொல்லி இந்த உலகமே சதம் என்று சொல்லி இந்த உலகத்தின் ஆசாபாசங்களையே பெரிதுபடுத்தி இந்த உலகத்தின் ஆசாபாசங்களின் ஆளுகைக்குள்ளேயே இருக்க விரும்புகிறார்கள். ஐயோ, அது கேடு. வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. கிதியோன் எவ்வளவு அழகா டைரக்ட் பண்ணி விடுறாரு பாருங்க. நீரும் உம்முடைய குமாரருடைய குமாரரும் எங்களை ஆளக்கடவுள் சொல்லும் போது அப்ப ஜனங்கள் எதை விரும்புறாங்கன்னா மாம்சத்தின்படியான மனிதன், மாம்சீக மனிதன், அழிந்து போகிற மனிதனுடைய ஆளுகை எங்களுக்கு வேணும் சொல்லி அந்த ஆளுகையே விரும்பி ஓடினாங்க, அதையே வாஞ்சித்தாங்க. அவர் சொன்னார், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரரும் உங்களை ஆள மாட்டார்கள், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. அப்படிங்கிற அருமையான வெளிச்சத்தை நாம் படிக்கிறோம் பிரியமானவர்களே. நீங்க நான் இதுதான் சொல்ல வந்தேன், வேற எந்த செய்தியும் கிடையாது. ஒரே தான், கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறாரா? அதை எப்படி விளங்கிக் கொள்ளலாம் தெரியுமா? இந்த கிதியோனுக்கு ஏன் இந்த வெளிப்பாடு கிடைச்சதுன்னா 6வது அதிகாரம் 24 வசனத்தை வாசித்து பாருங்க. நியாயாதிபதிகள் 6:24 கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம். அதுக்கு முன்னால சில பலிகள் நடக்கு, பலிபீடமும் பலிபீடம் என்கிற இப்படிப்பட்ட மகா மேன்மையான வெளிச்சத்துக்குள்ளே கடந்து போகிறவர்களுக்கு தான் கர்த்தர் ஆளுகை செய்யணுங்கிற அந்த உணர்வு இருக்கும். கர்த்தருடைய ஆளுகை உண்டு, மனுஷனுடைய ஆளுகை இல்லை, கர்த்தருடைய ஆளுகை மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற வெளிப்பாடு இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன், நல்ல கவனிங்க, வசனத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. புதிய ஏற்பாடு சத்தியமும் சரி பழைய ஏற்பாடு சத்தியமும் யாரைதான் பேசுனா குமாரனை குறித்த அறிவை குறித்து பேசுகிறது. குமாரனை குறித்த அறிவு, குமாரன் எப்படி கல்வாரி சிலுவையிலே தம்மை பலியாக ஒப்பு கொடுத்து அதை தொடர்ந்து மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவராய் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டு பிதாவின் சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறவராய் சபை அதற்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. சபை அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போதும் சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டியதா. எப்பொழுது அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டு உன்னதத்திற்கு ஏறி அவர் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். தேவதூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் அத்தனையும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 1 பேதுரு 3வது அதிகாரம் கடைசி வசனத்திலே 22ஆம் வசனத்திலே நீங்களும் நானும் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நன்றாக கவனியுங்கள்.
இதே வெளிப்பாடு தான் கிதியோனை பற்றிய விஷயத்தில் சொல்லப்படுகிறது. கிதியோன் எதை வாஞ்சித்தான் தெரியுமா? அவருடைய ஆரம்ப காலம் எதை வாஞ்சித்தது தெரியுமா? பலிபீடம், பலிகள், கர்த்தருக்கு பலிகளை செலுத்தணும், பலிபீடம். இந்த பலிபீடமும் பலிகளும் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் எதை காண்பிக்கிறது? யாரை பற்றி பேசுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உண்மைதானே? எல்லா ஒட்டுமொத்த பலிகளுக்கு உள்ளடக்கமாய் கிறிஸ்து பலியான. அதனாலதான் எபிரேயர் புஸ்தகத்தை எல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. எபிரேயர்ல தெள்ள தெளிவா என்ன சொல்லப்பட்டிருக்கும்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் செலுத்தப்பட்டு வந்த நீதிமான்கள் ஆக்காத, ஜனத்தை நீதிமான ஆக்காத அந்த பலிகளை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறார். சரீர சுத்தியை உண்டாக்குகிற பலிகளை குறித்து பேசி இன்னொரு பலியும் சைடில் காமிச்சுக்கிட்டே வருவார். கிறிஸ்து அந்த பலிகள் அல்ல, இவர் தான். நீ வாசிருக்கீங்களா? நீங்க எபிரேயரை ஃபுல்லா நீ வாசிச்சு பாருங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் காளை, வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இதெல்லாம் பலி செலுத்தப்பட்டு வருது. கடாரி பலி செலுத்தப்பட்டு வந்தது, ஆட்டுக்கடா பலி செலுத்தப்பட்டு வந்தது, இதெல்லாம் செலுத்தப்பட்டு வந்தது. அதல்ல, அதற்கு பதிலாக இவர் கிறிஸ்து, அதற்கு பதிலாக இவர் தான் கிறிஸ்து. அப்ப கிதியோன் செலுத்தின பலியில யாரை தான் பார்க்க வேண்டியது இருக்கு? யாரை தான் அங்க முன்னிழலா பார்க்க வேண்டியது இருக்கு? சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்து. கிதியோன் செலுத்தின பலிகளிலே, கிதியோன் கட்டின அந்த பலிபீடத்தில கிறிஸ்துவையும், விசேஷமா சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நீங்களும் நானும் முன்னிழலாய் அனுபவிக்கிறோம். இந்த வெளிப்பாடுள்ள மனுஷன் தான் சொல்றான், ஜனங்களை எப்படி திருப்புறான் பாருங்க. ஜனங்கள் சொல்றான், மீண்டும் சொல்றேன், நீரும் உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரரின் குமாரரும் எங்களை ஆளக்கடவர்கள் சொல்லும்போது கிதியோன் சொல்றாரு, நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரரும் உங்களை ஆள மாட்டார்கள், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. இந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்துச்சு? கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற, கர்த்தருடைய ஆளுகையை வாஞ்சித்த, கர்த்தருடைய ஆளுகை மட்டுமே நிற்க வேண்டும் என்கிறத எப்படி வாஞ்சிக்க முடிந்தது? எப்படி இதில் நிலை கொண்டிருக்க முடிந்தது? இப்படிப்பட்ட சத்தியத்தில், கர்த்தருடைய ஆளுகை மாத்திரமே என்கிற இப்படிப்பட்ட சத்தியத்தில் இங்கே கிதியோன் நிலைத்திருக்க காரணம் என்ன? மற்றவர்களையும் இந்த ஆளுகைக்குள்ளே நடத்துவதற்கு காரணம் என்ன? அவனுக்கும் தேவனுக்கு இடையில் இருக்கிற உறவு, பலிபீடமாகிய சிலுவையை பற்றிய உறவு, பலிகளுக்கு அடுத்த காரியம். தேவனோடு தேவனை அனுபவிக்கிறா. இதுக்கு முன்னால கிதியோனை வாசு பாருங்க, கிதியோனை குறித்து வாசு பாருங்க. கிதியோனுக்கும் தேவனுக்கு இடையில இருக்கிற உறவு, தேவனை அவன் கண்டுகொள்றான். இவர் உண்மையிலே பேச சரிதான் அப்படிங்கிறத பலியின் மூலமா, பலிபீடத்தின் மூலமா தெளிவா கண்டடைகிறான். நீங்க சொல்றேன், பலியினாலும் பலிபீடத்தினாலும் கண்டுகொள்வது தான் கர்த்தரை சரியாய் கண்டுகொள்வது. அப்படிப்பட்டவங்களுக்குள்ளதான் கர்த்தர் ஆளுகை செய்யணுங்கிற அந்த உணர்வு இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், போன் தான் சிலருடைய வாழ்க்கை ஆளுகை செய்கிறது, உலகம் ஆளுகை செய்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் ஆளுகை செய்கிறது. கவனம்! இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல கணவன் மேல, மனைவி மேல அல்லது பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆளுகை இல்லை தெரியுமா? அவர்களுக்கு பலிபீடத்தை குறித்த அறிவில்லை. சாங்க சொல்வேன், பலிபீடத்தை குறித்த வெளிச்சம் இல்லை. நான் சொல்வேன், பலிபீடமாகிய அல்லது பலியாகிய கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையும் குறித்த வெளிப்பாடு, வெளிச்சம் யாருக்குள்ளெல்லாம் இருக்குதோ அவங்களுக்குள்ளெல்லாம் கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறது. இதுதான் பைபிள் காண்பிக்கிற ஒரு அருமையான வெளிப்பாடு, அருமையான ஒரு வெளிப்பாடு. என்ன சொன்னா நீங்க எந்த அளவுக்கு விளங்கிக்கிடுவீங்க எனக்கு தெரியல, தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. தாவீது எப்பொழுது ஆளுகைக்குள்ள வர முடியுது அப்படி சொன்னா, நல்ல கவனிங்க. ஸ்திரீகள் பாடுறாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. இப்போ அங்க பாடும்போது கரண்டா இருந்த ராஜா யார்? அப்ப கரண்ட்ல இருந்த ராஜா யார்? சவுல். அந்த சமயம் இருந்த ராஜா யார்? சவுல். இப்ப ராஜாவையும் மிஞ்சிட்டார். அப்ப அதான் கிறிஸ்துவின் ஸ்தானமாய் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1:5 என்ன சொல்லுது? உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரோ, அதை தொடர்ந்து சொல்றார், பூமியில் உள்ள ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும். அப்போ பூமியில் உள்ள ராஜாக்களுக்கு அதிபதி யாரு? எப்போ? மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. அப்போ மரணத்தின் சாயலும் உயிர்த்தெழுதலின் சாயலும் வெளிப்பட்டதை தொடர்ந்து தான் கிறிஸ்து எங்க அமர்ந்திருக்கிறார்? உன்னதங்களிலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார், தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார்.
அதுதான் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுகை. நீ பாவ ஆளுகை செய்து, பைபிள் சொல்லுது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை என்ன செய்யாது, மேற்கொள்ள மாட்டாது என்று ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீது குறித்து கொஞ்சம் சிந்திங்க. இப்ப அன்னைக்கு இருந்த ஒரே ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா யார்? சவுல். நல்ல கவனிங்க. ஆனா 1 சாமுவேல் 18வது அதிகாரம் துவக்கத்தில் படிக்கும்போது தாவீது கோலியாத்தை கொன்று பெலிஸ்தரின் படைகளை தோற்கடித்து ஜெயம் கொண்டவனாய் பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அன்றைக்குள்ள வழக்கு அதுதான். ஸ்திரீகள் என்ன செய்வாங்க? யுத்தத்தில் ஜெயித்து வருகிறவர்களுக்கு எதிர்கொண்டு பாடுவது அக்காலத்து ஸ்திரீகளுடைய வழக்கம். என்ன பாடுறாங்க? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொல்லி உடனே அப்பதான் சவுலுக்கு கோபம் வருது. அப்ப அன்னைக்குள்ள ராஜாவையும் மிஞ்சிட்டாரா இல்லையா? சொல்லுங்க, மிஞ்சிட்டாரு. அதான் உண்மை, 100க்கு 100 உண்மை, 100க்கு 100 உண்மை. டேவிட் overcame Saul என்று சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, அப்ப அதுக்கு முந்தின அதிகாரத்துக்கு வாங்க. சிலுவை பற்றி வெளிப்பாடு இருக்கிறது. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் கல்ல எடுத்தா தில்லா போனா அப்படி சொல்ற படிப்பனையும் தாண்டி மகத்துவமான வெளிப்பாடு என்ன தெரியுமா? நல்ல உன்னிப்பா கவனித்து பாருங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனத்தையும் 36வது வசனத்தையும், 26 மற்றும் 36 ஆகிய 2 வசனங்களை வாசி பாருங்க. பைபிள் எப்படிப்பட்ட சத்தியத்தை காண்பிக்க தெரியுமா? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். தாவீதுக்கு இருந்த ஒரு பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுமா? குமாரனை குறித்த வெளிப்பாடு. தாவீது இப்ப அக்காலத்திலே சொல்லப்பட்ட ஸ்திரீகள் பாடுறதை பார்க்கும் போது எப்படி இருக்கு? இப்ப சவுளை தள்ளி யாரை கொண்டு வந்த மாதிரி இருக்கு. இப்போ சவுளுக்கும் மேல யாரை இப்ப நிறுத்துகிறார் தேவன்? இப்ப சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சவுளுக்கு கிடைத்த கனத்தை காட்டிலும் யாருக்கு கூடுதலான கனம் கிடைக்கும்? தாவீதுக்கு. அதெல்லாம் நமக்கு ஞான அர்த்தமா வெளிப்படுத்தப்பட்டது. அது முன்னிழலாய் வெளிப்படுத்தப்பட்டது. இது எதை காண்பிக்கு தெரியுமா? தேவ திட்டத்தை காண்பிக்கு. சவுளை தாண்டி தாவீது தான் ராஜாவாவா, சவுளையும் தாவீது மிஞ்சுவார் அப்படிங்கிறத அக்காலத்தில் தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஏன் ஸ்திரீகளுடைய வாயிலிருந்து வெளிப்படுத்தி விட்டா அது அப்படியே நிறைவேறிச்சு, நமக்கு தெரியாது இல்ல. அதுதான் தேவனுடைய திட்டமும் கூட. எப்படி இது சொல்ல முடிந்தது? எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த ஆளுகையை பார்க்கிறோம்? தாவீதுடைய ஆளுகை உயர்கிறது. தாவீதுடைய ஆளுகையை பார்க்கிறோம். தாவீது குமாரன் ஆகிய கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம் எல்லாம் தெரியும், அதிகமாக நம்ம வாசித்திருக்கிறோம். அந்த ஆளுகை எப்போ வருது தெரியுமா? அதுக்கு முன்னால தாவீது ஒரு காரியத்தை செய்துதான் இந்த மேன்மையை பெற்றார். என்ன மேன்மை தெரியுமா? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். 26ஆம் வசனத்தில் சொல்றார். அதே அதிகாரம் 36ல் சொல்றாரு, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான்னு சொன்னார். அவைகள் சிங்கம், கரடி, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. சிங்கத்தையும் கரடியையும் மரணத்துக்கு ஒப்புவிச்சேனே, அப்படி மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவைகள்ல ஒருவன் தான் பெலிஸ்தன். தாவீதுக்கு என்ன வெளிப்பாடு தெரியுமா? திரும்ப திரும்ப அழுத்தம் ஏன் கொடுக்காரு தெரியுமா? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். தாவீது இப்படி சொல்லல, பராக்கிரமசாலியாகிய இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் சொல்லல, ஆயுதம் தரித்த இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் சொல்லல, வளர்ச்சியான மிகவும் உயரமான இந்த பெலிஸ்தனை மாத்திரம் சொல்லல. தாவீது இந்த பெலிஸ்தனை எப்படி பார்க்க தெரியுதா? சொல்லுங்க, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். நீங்க கூர்ந்து கவனிச்சாதான் இது விளங்கும். அப்ப தாவீதுடைய சிந்தையில் என்ன தெரியுமா? விருத்த சேதனம் இல்லாத அத்தனையையும் நீக்கியாக வேண்டும். விருத்த சேதனம் இல்லாதத கண்முன் வைக்கவே கூடாது. தாவீதுடைய நோக்கம் என்ன? அதுதான் கிறிஸ்துவுடைய நோக்கமாய் பார்க்கிறோம். நமக்கு ஒரு ஆவிக்குரிய விருத்த சேதனம் உண்டு பிரியமானவர்களே. முன்னாட்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டாலும் மீண்டும் இதை ஞாபகப்படுத்துகிறேன். கொலோசையர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அல்லாமலும் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை
அவருக்குள் பெற்றீர்கள். எங்கே நடக்க அப்படின்னு கேட்ட கல்வாரியிலே நம்முடைய ஒட்டுமொத்த பாவ சரீரமும் களைந்து போடப்படுகிறது. பாவ சரீரம், அது கவனத்தில் கொள்ளுங்க, பாவ சரீரம் களைந்து போடப்படுகிறது. தாவீதுக்கு எது தெரியுமா தாங்க முடியல? இவன் ஒரு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன். தேவன் அப்படிதான் நாமும் எப்படி இருந்தோம் தெரியுமா? விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர்களா இருந்தோம். இப்போ குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால், நீங்க கல்லை கொண்டு எரிந்ததினால், கல்லை அப்படி நீங்க படிச்சீங்கன்னா நீங்க இன்னும் சண்டே கிளாஸ்ல தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லது விபிசியில் ஜூனியரோ இன்டரோ அல்லது பிகினரோ அல்லது பிரைமரி எனக்கு தெரியாது, அது நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த ஒரு கல்லை அப்படி வச்சு கோலியாத் அடிச்ச இல்லை, கல்வாரி சிலுவையில் விருத்த சேதனம் இல்லாத தன்மை எல்லாம் நீக்கி விருத்த சேதனத்துக்கு உட்படுத்தினா. கிறிஸ்து எதுக்காக மரித்தார்? இங்க வேதம் சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய கோலியாத்தை அப்படிதான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. களைந்து விட்டதினால் மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். தாவீதுக்கு, பரம தாவீதுக்கு என்ன நோக்கம்? கிறிஸ்துவுக்கு என்ன நோக்கம்? விருத்த சேதனம் இல்லாத செய்கையை க்ளோஸ் பண்ணணும். அதுதான் சிலுவையில் செய்தா. பாவ சரீரம் களைந்து போடப்படுது, அதுக்கு பிறகு தான் விருத்த சேதனம். அதைத்தான் நீங்க அங்க வேதத்தில் வாசித்தீங்கன்னா அழகா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும். எந்த இடத்துல? ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக போட்டிருக்கு. நல்ல கவனிங்க, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து மூலமா நம்ம கிடைக்கிற ஒரு மகிமையான ஒரு வெளிப்பாடு என்ன? இனி பழைய மனுஷன் என்னில் இல்லை. அதுதான் ஜெயமுள்ள வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்துவின் ஆளுகையை அனுபவிக்கிற வாழ்க்கை. அப்போ பழைய மனுஷன் கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் அப்படின்னா எதுக்காக? நம்முடைய பாவ சரீரம் களைந்து போடப்படுவதற்காக, ஒளிந்து போகும் பொருட்டாக. இதைத்தான் அங்கே கொலோசியர் 2:11 சொல்றார், மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால். பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் ரோமர் 6:6 சொல்லுது, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. அங்க பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால், இங்க சொல்ற ரோமர் 6:6 பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. தாவீதுக்குள்ள இருந்த ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் என்னன்னா, உண்மையாவே இல்லை, நான் பார்க்க வேண்டியது இருக்கு. பெலிஸ்தனாகிய கோலியாத்தை அவன் வீழ்த்துகிறத பார்க்கும்போது உண்மையாகவே உங்களுக்குள்ளும் எனக்குள்ளையும் விருத்த சேதனம் இல்லாமை அப்படிங்கிற பாவ மனுஷனாகிய ஆதாம் காணப்பட்டிருந்தா அவனை துண்டிக்கிறாரு. இந்த வெளிச்சத்தில் தான் இவர் ஒரு ஆளுகைக்குள்ள போக முடியுது. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000ங்கிற இடத்துக்குள்ள வர முடியுது. இதெல்லாம் நீங்க கவனிங்க பிரியமானவர்களே. ஏன்னா தாவீது இவனை பார்க்க இவ்வளவு உயரமானவன் அப்படின்னு சொல்லல, இவ்வளவு பலசாலி எம்மாத்திரம் சொல்லல, இவ்வளவு ஆயுதம் தரித்தவன் எம்மாத்திரம் சொல்ல இல்ல, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். நீ தேவனும் கிறிஸ்துவை எதுக்காக அனுப்பினார் தெரியுமா? எதை குறிவைத்து அடிக்கிறது தெரியுமா? விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனாகிய ஆதாம குறிவைக்கிறார். ஆதாமுக்கு விருத்த சேதனம் கிடையாது. நமக்கு எப்படி விருத்த சேதனம் பெறுறோம்? விருத்த சேதனம் இல்லாத எப்போ மாறுது? நம்முடைய பழைய மனுஷனாகிய ஆதாம் சிலுவையில் அவரோடு அறையப்பட்டான் என்கிற அந்த வெளிச்சத்தில். அப்ப அங்கே தாவீதை நம்ம எப்படி படிக்கிறோம்? விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனை அகற்றுகிறான். வந்து நிற்கிறான். இன்னைக்கும் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிற்கிறான். அங்கே 40 நாள், இன்னைக்கு எத்தனை நாட்களோ தெரியல, வந்து நிற்கிறான். நான் பார் பெலிஸ்தன், நான் யார் தெரியுமா? விருத்த சேதனம் இல்லாத நிற்கிறேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த கோலியாத் வந்து நிற்கிறான். வந்து சத்தத்தை கொடுத்துட்டு போகிறான். என்னை மேலே கை வச்சிங்க கோவம் வந்துடும்.
கொன்றும் கொலகாரி ஆயிரும் பார்த்துக்கங்க. இந்த கோலியாத் அவ்வப்போது என்ன செய்யறான், வந்து நின்றுகிட்டே இருக்கிறான். நம்முடைய பரம தாவீது இந்த கோலியாத்தை சிலுவையிலே மேற்கொண்டா. அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே, கையால் செய்யப்படாத விருத்த சேதனம், அது விசேஷமா மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினா, கிறிஸ்து அதை செய்ததுனாலதான் எங்க போறாரு, விருத்த சேதனம் இல்லாததை ஒழித்து கட்டினதுனாலதான் அங்க விருத்த சேதனம் பண்ணப்படல. அந்த விருத்த சேதனம் இல்லாமை அப்படிங்கிறத பைபிள் சொல்லுது. நீங்க அதே கொலோசியர் 2வது அதிகாரம் 13 மற்றும் 14 வாசித்து பாருங்க. விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டோமா நாம், அழகா போட்டிருக்கு. உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினால மரித்தோர்ல இருந்தீங்க. அப்ப தேவன் நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்த்திருக்கிறாரு, ஆதாமுக்குள்ள மரித்து கிடந்த நம்மளை எப்படி பார்க்கிறாரு, விருத்த சேதனம் இல்லாதவன். என்ன எப்படி பார்த்திருக்கிறாரு, பைபிள் சொல்லுது, பாவங்களையும் அக்கிரமங்களையும் கடந்து ஆதாமுக்குள்ளாக மரித்து போய் கடந்த செல்வகுமார் விருத்த சேதனம் இல்லாதவன். இப்ப அதை நான் மாற்றணும். அந்த விருத்த சேதனம் எப்படி வந்தது, பாவ சரீரம் எப்படி வந்தது, ஆதாமின் மூலமா. எழுத்தின்படி தான் பார்க்குறாங்க. அங்கே கோலியாத்து வந்து அதே போல இன்னைக்கு வேலை ஸ்தலத்தில் ஒரு கோலியாத்து வர்றான். இதை வச்சு நல்ல காசு சம்பாதிக்கணும் ஊழியக்காரங்க, அதுக்கு நல்ல சக்க போடு. உங்க வேலை ஸ்தலத்துக்கு எதிராக கோலியாத்து வந்துட்டானா, இல்லை அது இல்லையா, தாவீதுடைய பார்வை இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஜனங்களுக்கு தாவீதுடைய பார்வையை பாருங்க, விருத்த சேதனம் இல்லாததை என் முன்னால நிறுத்த மாட்டேன், அங்கே கொன்று போடுகிறார். அதுதான் நான் பார்க்கிறேன். இந்த 1 சாமுவேல் 17 கிறிஸ்து வெளிப்பட்டு இருக்கிறா. விருத்த சேதனம் இல்லாமைங்கிற ஒண்ணு நம்மளை ஒட்டிட்டு இருந்துச்சு. கோலியாத்துங்கிற அந்த விருத்த சேதனம் இல்லாதவன் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்தான். பராக்கிரமசாலியை போல சவால் விடக்கூடியவனாய் தேவனை நிந்தித்துக் கொண்டிருந்தோம் தெரியுமா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கொலோசையர் 2வது அதிகாரம், மன்னிக்கவும், கொலோசையர் 1வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கொலோசையர் 1:21 சொல்லுகிறது, முன்னே அந்நியராயும் மனதிலே துர்க்கரிகளினாலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் கண்டிக்கப்பட பாருங்க, பரிசுத்தம் உள்ளவர்களா குற்றமற்றவர்களை கண்டிக்கப்படாதவர்களாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு அவர் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது எப்படி ஆக்கிட்டாரா, ஒப்புரவாக்கினா. அந்த விருத்த சேதனம் இல்லாமையில நம்ம கடந்தோம். கொலோசியர்ல பார்த்தோமே, கொலோசியர் 2:13 பார்த்தோமே, பாவங்கள்லையும் விருத்த சேதனம் இல்லாமையில் இருந்தோம். அப்ப ஆதாமின் சாயலுக்குள்ளாக இருந்தோம். இதை மேற்கொள்ளும் போதுதான் அங்கே தாவீது ஆளுகைக்குள்ள வருகிறார். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது ராஜாவையும் மிஞ்சுகிற ஒரு மனுஷன். அதை தொடர்ந்து நீங்க கவனித்து பாருங்க. தேவன் நடத்தல கவனித்தா அவனை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருறார். இதை தொடர்ந்து கோலியாத்தை வீழ்த்தினதை தொடர்ந்து கோலியாத்தை தாவீது பார்த்த பார்வை என்ன, விருத்த சேதனம் இல்லாதவன். இது தினந்தோறும் பார்க்கணும். என் கண்கள் மேட்டிமையானவர்களை நோக்குதா, இங்க விருத்த சேதனம் இல்லை. என் கால்கள் தவறான இடத்துக்கு போதா, மனசு மாம்ச விரும்பினவர்களை செய்யும்படி கடந்து போதா, இங்க விருத்த சேதனம் இல்லை. நீங்க வேதத்தில் வாசு பாருங்க, 1 சாமுவேல் 17 நீங்க கோலியாத்தை வீழ்த்துறான், விருத்த சேதனம் இல்லாம நீக்கிறான். இங்க 18வது அதிகாரத்துக்கு வந்து பாருங்க, வீட்டில் போய் நான் வாசு பாருங்க. இதே 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசு பாருங்க. மீண்டும் சொல்ற, 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் வாசு பாருங்க. பெலிஸ்தர் தாவீது மேல விழுந்துருட்டுன்னு சொல்லி தாவீதை கொல்லணும் அப்படின்னு சொல்லி சவுல் தீர்மானிக்கிறான். பொறாமையிலே என்ன சொன்னான் தெரியுமா, பெலிஸ்தருடைய 100 நுனித்தோலை யாரு கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு யாரை கொடுப்பேன், என் மகளை நான் விவாகம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி சொல்றான். இன்னைக்கும் நம்முடைய பரம தாவீதுக்கு மனவாட்டி எப்படி ஏற்படுத்தப்படுறா தெரியுமா? எனக்கு கேட்ட நான் சொல்லுவேன், விருத்த சேதனத்தின் மூலமாகவே. கையினால் செய்யப்பட்ட விருத்த சேதனம் கிடையாது, கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தின் மூலமாகத்தான் உங்களையும் என்னையும் கிறிஸ்து மனவாட்டியாக்கி கொள்ளுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா வசன ஆதாரம் சொல்றேன். அதனாலதான் தாவீதை பாருங்க, இப்ப 2வது எதுக்குள்ள வர்றாருன்னா மனவாட்டியை கண்டடையணும். இன்னைக்கு நம்முடைய பரம தாவீதுக்கும் யார் தேவை, இன்னைக்கு
மணவாட்டி தேவை. எப்போ மணவாட்டி கையில கிடைக்கிறாங்க கேட்டா, அவர் விருத்த சேதனத்தை கொண்டு வர்றாரு. நுனித்தோல் அகற்றப்படுகிறதுங்கிறதுக்கு பேரு என்ன பேரு? மாம்சத்திலிருந்து நுனித்தோல் அகற்றப்படுறதுக்கு பேரு தான் என்ன பேரு? விருத்த சேதனம். 100 தான் கேட்டான், எவ்வளவு கொண்டு வந்துட்டான்? 200 கொண்டு வந்து. அதான் நீங்க வீட்லயும் வாசு பாருங்க. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 27 வரைக்கும் வாசு பாருங்க. 100 தான் கேட்டான், இவன் டபுளா 200 நுனித்தோடு கொண்டு வந்துட்டான். இதெல்லாம் உண்மையிலே பிரியமானோம்ல. நான் சொல்ற எல்லாத்துக்கும் வசன ஆதாரம் இருக்கு. சும்மா என் கற்பனையில் நான் கோட்டையை கட்டலை. இப்போ தாவீது கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம் பார்க்குறோம். அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிற மீகல் சபைக்கு அடையாளம். நான் அப்படி தானே பார்க்க வேண்டியது இருக்கு. எப்பொழுது இந்த மணவாட்டி கிடைக்கிற அப்படின்னு கேட்டால், குமாரன் உங்களையும் என்னையும், உங்களுடைய என்னுடைய பாவ சரீரம், மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை அவரை பற்றுகிற விருத்த சேதனத்தினால களைந்து போட செய்கிறாரு. அதை தொடர்ந்து மணவாட்டிங்கிற ஸ்தானம் ஏற்படுகிறது. அதுதான் தாவீதுடைய பயணத்தை பார்த்தா ஒரே நோக்கம்தான், நான் மணவாட்டி அடையணும்னா அங்கே விருத்த சேதனத்தை நான் பண்ணி ஆகணும். தாவீது எப்படி போயிருப்பார் சொல்லுங்க? ராஜா கட்டளை வந்துட்டு, நுனித்தோலை கொண்டு வரவனுக்கு என் மகளை நான் விவாகம் பண்ணி கொடுப்பேன். இப்போ தாவீதுக்கு இப்போ அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? இப்போ அடுத்து எங்கே போகணும் அப்படின்னு கேட்டால், மணவாட்டி எனக்கு கண்டடையணும், எனக்கு மணவாட்டி கிடைக்கணும்னு நான் என்ன செய்யணும்? அங்கே விருத்த சேதனத்தை உண்டாக்கணும். உடனே பெலிஸ்தருடைய 100 நுனித்தோல்னு சொல்லி எழுத்தின்படி தியானிச்சிடாதீங்க. உண்மையாகவே இது எதற்கு வெளிப்படுத்தி சொன்னால், கிறிஸ்துவும் உங்களுக்காக எனக்காக ஒரு விருத்த சேதனத்தை பண்ணியிருந்தா. அதான் பைபிளில் போட்டிருக்கு, கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள், சத்தமாக சொல்லுங்க, பெற்றீர்கள். கொலோசியர் 2:11 தயவுசெய்து பிடிங்க. நான் பெருமைக்காக சொல்ல நினைக்காதீங்க. இப்படிப்பட்ட இடங்களுக்கு வரும்போது தான் இந்த சத்தியங்கள் நீங்கள் படிக்க முடியும். ஆவூ ராகபா அப்படி சொல்லி அங்கே ராகம் போட்டிருக்கிற இடத்துல கிடையாது. பஞ்சாங்கத்தை பதற போல அடித்து விடுகிற இடங்களில் அல்ல. இந்த சத்தியங்கள் குறித்த வெளிச்சத்தை சொல்லிக் கொடுக்குறாங்களா? கிடையாது. மாசான சம்பளம் கிடைக்கணும், அந்த ஆள் ஓடணும், அவ்வளோதான் டியூட்டி. They do the ministry of God as a duty. சும்மா என்னத்தையாவது ஓடணும், அவ்வளோதான். தயவுசெய்து பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். அப்போ தாவீதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எனக்கு மணவாட்டி வேணும்னா இப்போ நாங்கள் விருத்த சேதனத்தை உண்டாக்கணும். அதுதான் எபேசியர் 5 அதிகாரத்தில் போட்டிருக்கு. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மை பாவங்களரை கழுவுறாரு, அழகா போட்டிருக்கு. கணவன் மனைவி அந்த உறவை பற்றி பேசுறாரு. தாவீதுக்கு மீகாலுக்கு அந்த உறவு வருது, கணவன் மனைவிங்கிற உறவு வருது. தான் மகளாகிய மீகாலை அவனுக்கு கொடுத்தான்னு சொல்லி இருக்கு 27ஆம் வசனத்தில், 1 சாமுவேல் 18:27. அவன் கணவன் மனைவிங்கிற அந்த உறவை பற்றி எபேசியர் 5 அதிகாரத்தில் போட்டிருக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்து மரித்தா. அப்படி மரணத்தில் தான் அந்த விருத்த சேதனம் உண்டாகுது. தாவீது பெலிஸ்தருடைய நுனித்தோல் எடுக்கிற சாதாரணது கிடையாது. ஒரு மனுஷனா போய் அவ்வளோத்தையும் செய்ய முடியுமா? ஒரு மனுஷனா போய் வாழ்வா சாவ. கிறிஸ்துவும் தம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விருத்த சேதனத்தினாலே உங்களையும் என்னையும் அவருக்கு சொந்த மனவாட்டிகளாக்கி கொண்டார். இதுதான் மிகுமையான ஒரு அனுபவம். அன்னைக்கு நிழலாட்டமா இருக்கு. அது எழுத்தின்படியானது. நீ அதை இது இந்த சம்பந்தப்படுத்தல் அப்படின்னு சொன்னா, தாவீதை எக்காரணத்து கொண்டு கிறிஸ்துவுக்கு அடையாளம் எடுக்கக்கூடாது. எவ்வளவு ஒரு மகத்துவமாய் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்கள் பிரியமானவர்களே. அதனாலதான் அந்த தாவீதுக்குள்ள நாம் பார்க்கிறோம், அந்த ஆளுகை எப்போ வருது, எதை தொடர்ந்து இந்த ஆளுகை இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது, எதை தொடர்ந்து இவனுடைய சிங்காசனம் இன்னும் நிலை நிற்கும் அப்படிங்கிறது காண்பிக்கப்படுகிறது. மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. அந்த மரித்தோரிலிருந்து எழுந்தது எதை குறிக்க தெரியுமா? நல்ல கவனிங்க. அதுதான் கொலோசியர் 2:12 சொல்லப்பட்டிருக்கு. ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அதனே அடக்கம். ஆமா, பழைய மனுஷனுடைய சாயல் கலைந்து போடப்படுகிறது. அதனாலதான் அதுக்கு முன்னால கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை யாருக்குள் பெற்றீர்கள்? அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க. கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பெறணும், பெற்றிருக்கிறத விசுவாசிக்கணும். அப்ப பாவசரீரம் எங்க கலைந்து போடப்பட்டது? எப்படி கலைந்து போடப்பட்டது? குமாரன் கல்வாரி சிலுவையிலே மரித்தது நிமித்தமா. அப்ப எபேசியர் 5வது அதிகாரத்தில் 24, 25, 26 சொல்லி 31ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது
கணவன் மனைவிங்கிற இந்த உறவை குறித்து பேசிட்டு அது என்ன சொல்றாரு? கிறிஸ்து நம்மை கழுவினாராம். தாமதை திருவசனத்தை கொண்டு என்ன செய்தாராம்? தண்ணீர் முழுக்கினால் கழுவி சுத்திகரித்து கரை திரை பிழை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள மாசற்ற சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தா. அதை சொல்லிட்டு தான் 28, 29, 27 அதை சொல்லிட்டு தான் 28, 29, 30 அதை ஒப்பு கொடுத்தாருன்னு பார்த்தீங்களா? மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு சொல்லிட்டு தான் இங்கே வர்றாரு. இவ்விதமாகத்தான் மணவாட்டிய உங்களை என்னை ஆண்டவர் சேர்த்து கொண்டார். அது தொடர்ந்து எழுதப்பட்டது, நாம் அவருடைய மாம்சத்தின் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கு அவருடைய எலும்புகளுக்கு உரியவர்களாக இருக்கிறோங்கிறத 30ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 31 பாருங்க, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். தாவீது மீகாலோடு சேர்ந்திருக்கிற ஒரு இடம் வந்துடுச்சு. நீங்க ஒன்னே ஒரு காரணத்தை தான் பார்க்க முடியும். விருத்த சேதனங்கிற அந்த செய்கை நடந்து நுனித்தோல் அறுக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டது, மணவாட்டி வந்துட்டு. புதிய ஏற்பாடுல அதுதான். சும்மா நம்ம மணவாட்டி சொல்றதுனால பெரிய காரியம் கிடையாது. என்னுடைய மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் கிறிஸ்துவின் மரணத்தையும் அவருடைய அடக்கத்தையும் பெற்றுக்கிற விசுவாசத்தினாலே களைந்து போடப்பட்டு விட்டதா. அங்கதான் நமக்கும் அவருக்கும் இடையிலே மணவாளன் மணவாட்டிங்கிற உறவு ஏற்படுகிறது. கிறிஸ்து எப்பொழுது ஆளுகை செய்கிறவர் அவர். அதான் தாவீது நீங்க கவனிச்சே வாங்க, அப்படியே அந்த லைனை பார்த்துட்டே வாங்க. தாவீது இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள நடத்தி தான் இந்த அனுபவத்தை தொடர்ந்து தான் ராஜாங்கத்துக்குள்ள கொண்டு வர்றார். என்றென்றைக்கும் நிலைநிற்கிற ராஜ்யபாரம். அதை தான் சங்கீதம் 45 நம்ம இந்த செய்திக்கு ஆதாரமாக வாசித்தோம். சங்கீதம் 45 6ஆம் வசனத்தில், தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியின் செங்கோலாய் இருக்கிறது. அதை தொடர்ந்து வாசி பாருங்க. இது எதை குறிக்கினா அவர் உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்துது. அதைத்தான் எபிரேயர் அதே வசனத்தை எபிரேயர் 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். உயிர்த்தெழுதல் நம்முடைய எல்லா பாவங்களுக்கான சுத்திகரிப்பை அவர் உண்டு பண்ணி அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் பாருங்க. உன்னதத்தில் அவரோடு உட்கார வைக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறாரு. சகல அதிகாரங்களும் சகல தேவதூதர்களும் சகல வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிற அந்த வெளிச்சத்தை பார்க்கிறோமே. அங்கேதான் ராஜகுமாரத்தி ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிறார். அதனாலதான் சங்கீதம் 45 6, 7 குமாரனு குறித்த சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா. எபிரேயர் 1 அதிகாரம் 8 மற்றும் 9 ஆகிய 2 வசனங்களை வைத்து ஊர்ஜிதம் செய்தவர்களாய் அதை தொடர்ந்து வாசிக்கும் போதுதான் ராஜா தனியாய் போயில்லை, கூட யார் இருக்கா? ஜெய்சேவ் சொல்ற இந்த சத்தியங்களை கடினமா தெரிற மாதிரி இருக்கும். இந்த சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, மரித்தோரிலிருந்து எழுந்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசுத்து விட்டு இருக்கிறார் என்றென்றைக்கும். மரித்தோரிலிருந்து எழுந்தார். ஆமா, அவனுடைய ஆதாமின் சாயலை முடிவுக்கு உட்படுத்தி களைந்து போட்டு விருத்த சேதனங்கிற ஒன்றை, கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் என்கிற அந்த ஒன்றை கிறிஸ்து தம்முடைய கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றி பிற்பாடு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய ஆளு எனக்கு கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் இந்த சத்தியத்தை சங்கீதம் 45 6 மற்றும் 7 வாசிட்டு அதை தொடர்ந்து போகும்போது தான் தெரியுது, அங்க இவர் தனியா இருக்காருன்னு பார்த்தா தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இவர் கூட இன்னொருத்தி இருக்கிறார், ராஜகுமாரத்தி. அவள் உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் அப்படின்னு சொல்லி 13ஆம் வசனம் நினைக்கிறேன், அதில் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார். அவள் வர்ணிக்கப்படுகிறாள். நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும், என்னையா இது ஒரே ஒருத்தர் நின்ன மாதிரி இருக்கு. ஆமா, அவர் சகலத்தை செய்து முடித்து விருத்த சேதனம், கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் என்கிற அந்த பழைய மனுஷனாகிய மாம்சத்துக்குரியவனை நீக்கி, நுனித்தோலை நீக்கி நீங்க இந்த சத்தியத்துக்குள்ள வர்றதில்லை. அதனாலதான் கிறிஸ்துவின் ஆளுகை இல்லை. கிறிஸ்துவின் ஆளுகை ஏன் நம்முடைய குடும்பத்தில் இல்லை தெரியுமா? இந்த வெளிச்சத்தில் நிலைக்கிறது இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து மூலமாய் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றிருக்கிறோம் என்கிற அந்த வெளிச்சம் இல்லை. அதான் கணவன் என்ன செய்யறான் தெரியுமா? மனைவியை சூழ்ந்து கொள்ளுகிறான். பைபிள் எப்படி இருக்கு? இந்த ஆளுகை எப்படி கொண்டு வர்றாரு? கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு
அப்ப இந்த ஆளுங்க உங்களுக்கு புரியுதா? அந்த கணவன் மனைவி, அப்ப அங்க ராஜா ராஜகுமாரத்தி. புதிய ஏற்பாடு சத்தியத்தின் வெளிச்சத்தில் பார்த்தா அப்ப ராஜாவுக்கு ஏற்ற துணைவியாய் மனைவியாய் அங்க ராஜகுமாரத்தி இருக்கிறாளே, ஆமா, ராஜகுமாரத்திக்கு ராஜா தலை. கிறிஸ்து எப்பொழுது சபைக்கு தலையா கொடுக்கப்பட்டார்? அற்புத அடையாளங்களை செய்யும் போதா? பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதா? இல்ல, நம்முடைய ஒட்டுமொத்த ஆதாமின் சாயலையும் விருத்த சேதனம், ஆவிக்குரிய விருத்த சேதனம், கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் என்கிற அந்த பெயர்ல கல்வாரி சிலுவையில் கலைந்து போட்டு வெற்றி சிறந்தவராய் பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறாரு. அப்பொழுதுதான் அந்த வெற்றி சிறந்து கடந்து போறாரு. அப்பொழுதுதான் சபைக்கு தலையை கொடுக்கப்பட்டார் என்று வேதம் திட்டவட்டமை சொல்லுகிறது. கொலோசியர்ல, 1 பேதுரு புஸ்தகத்துல, 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல, எபேசியர்ல எல்லாம் வாசிச்சு பாருங்க. புரியுது? கொஞ்சம் கடினமா இருக்கு, ஆனா இதுதான் இன்னைக்கு தேவன் நம்ம இடத்துல பேச வேண்டிய விலையேறப்பட்ட சத்தியம். ஏனென்றால் கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறா. இது எப்படி எனக்கு வெளிப்படுது? அங்கு கையால் செய்யப்படாத விருத்த சேதனம். ஆதாம் இல்லை, இன்னைக்கு ஆதாம் இருக்கிறான், அதனாலதான் ஆளுகை இல்லை. ஆதாமின் ஆளுகை இருக்கும் வரை கிறிஸ்துவின் ஆளுகை அங்கே இல்லை, இல்லவே இல்லை. As long as the governance or ruling of Adam is seen or is found, there is no governance of Christ seen anywhere else. கிறிஸ்துவின் ஆளுகை இல்லை. ஆதாமின் ஆளுகை இருக்கிற வரைக்கும், உங்களுக்கு புரிந்துக்கங்க, இந்த இடத்துக்கு வாங்க. கோலியாத்து இருக்கிற வரைக்கும், வீழ்ச்சி அடையாத வரைக்கும், கோலியாத்து வீழ்த்தப்படுற வரைக்கும், வீழ்த்தப்படாத வரைக்கும் அங்கே தாவீதுக்கு 10,000 வராது. தாவீது பெலிஸ்தருக்குள்ள ஒரு பயங்கர ஒரு விருத்த சேதனங்கிற ஒரு கிரியையை நடப்பிக்காத வரைக்கும் அவருக்குன்னு ஒரு மனவாட்டி இல்லை. தாவீதை இப்படி யோசிச்சுக்கங்க. தாவீது சவுல்கிட்ட நீங்க சொன்னீங்க 100 நுனித்தோலை கொண்டு வரவங்களுக்கு மகளை கொடுப்பேன்னு சொன்னீங்க. நானும் மனவாட்டி எப்படியாவது எனக்குன்னு ஒரு மனவாட்டியை ஏற்படுத்திடலான்னு நினைச்சேன். போனேன், அங்க 1 நுனித்தோல் கூட கிடைக்கலன்னு சொல்லி சொன்னா இவனுக்கு மனவாட்டியாக மீகால் கொடுக்கப்பட்டிருப்பாளா? ஒரு உதவனை கொடுத்துருப்பாரு. படிக்கணும் பிரியமானவர்களே. இப்போ அதை படிச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்போ நம்மளும் போய் 100 நுனித்தோலை போய் அறுத்துட்டு வரணும்னு சொல்லி அப்படியே போறோம் சொல்லுங்க? அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? இல்லை. 1 சாமுவேல் 17 சரி 18 சரி தாவீதுடைய நோக்கம் இல்லை. ஏன்னா அதுக்கு பிறகுதான் ஒரு பிரம்மாண்டம் நடந்துகிட்டே இருக்கு தாவீதுக்கு. நான் படிக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் ஆகிய கோலியாத் நம்முடைய வேலை ஸ்தலத்தில் எழும்பி நிற்கிறானே, கண்ணு முன்னால வச்சுக்கிட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதான் பயம் நிறைந்த வாழ்க்கை, கலக்கம் நிறைந்த வாழ்க்கை. அது சவுளுடைய வாழ்க்கை, சவுளை சேர்ந்த கூட்டத்தாருடைய வாழ்க்கை. ஆனா தாவீதுக்கு அப்படி இல்லை. தாவீது பெற்ற அபிஷேகத்தை பாருங்க. அதான் இந்த பெலிஸ்தனை மாத்திரம். அந்த பெலிஸ்தனை எப்படி பார்த்தா தெரியுமா? சிங்கத்தையும் கரடியும் கொன்றேன்னு சொல்லிட்டு சொல்றாரு 36ஆம் வசனத்துல. 1 சாமுவேல் 17:36 சொல்றாரு, அழகா சொல்றாரு, இந்த பெலிஸ்தனும், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவைகளில் ஒன்றை போல இருப்பானா? எவைகளில் ஒன்றை போல்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, சிங்கம் மற்றும் கரடி அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவ என்ன சொல்ல வந்தா தெரியுமா? மரணத்துக்கு பாத்திரவன். நீங்க நம்மில் ஆதாம் என்கிற கோலியாத் மரிக்க வேண்டுமே. தாவீதுடைய பார்வையை பார்த்தீங்களா? அப்பதான் அந்த ராஜாங்கம் கிடைக்கி, அப்பதான் அந்த மேன்மை கிடைக்கி. அன்னைக்கு இருந்த ராஜாவை விட உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டார். வளத்தில இல்லை, வளத்தில சவுல் தான் வளர்த்தி. சவுல் கொண்டது 1000, இப்போ பாருங்க. அதனாலதான் அவன் சொல்லிட்டான், நான் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000, இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் மீதியா இருக்கு. ஆமா, ராஜாங்கம் மட்டும்தான் மீதியா இருக்கு. உன்னை அதையும் பிடுங்க தான் போறாங்க. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு தலையாய் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறத அனுபவிக்கணுமா? கோலியாத் மரிக்கணும் அப்படிங்கிறத விசுவாசிங்க. கோலியாத்துங்கிற அந்த விருத்த சேதனம் இல்லாத அந்த ஆதாம் களைந்து போடப்பட வேண்டும் என்கிற விசுவாசத்துக்குள்ள வாங்க. அதுதான் ஜெயம். இருக்கிற இடத்துல எல்லாரும் தலைகளை தாழ்த்தி முடிந்தவர்கள் அப்படி எழுந்து நின்று, நீதி உள்ள செங்கோலை அவர் வைத்திருக்கிறாரா? உண்மை. நீதி உள்ள செங்கோல் ஒரு இடத்தில் இருக்கிறது.
கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். அதை கேட்டு பாருங்க. கர்த்தர் என்னை ராஜரிகம் பண்ணுகிறாரா? எனக்குள் ராஜரிகம் பண்ணுகிறாரா? நீ உலகமும் மாம்சமும் மாம்சத்தின் கிரியைகளை என்னை ஆளுகை செய்துகிட்டே இருக்கிறே. கோபம் என்னை ஆளுகை செய்கிறது, மாம்சத்தின் இச்சைகளை என்னை ஆளுகை செய்கிறது, பிடிவாத குணம் என்னை ஆளுகை செய்கிறதா? பொறாமை, பெருமைகள், களியாட்டுகள் என்னை ஆளுகை செய்கிறதா? அப்படியெல்லாம் நான் இந்த சத்தியத்துக்குள்ள வரலன்னு அர்த்தம். தாவீது உயர்த்தப்படுகிறார். விருத்த சேதனம் இல்லாத மனுஷனை இருந்த இடமே தெரியாம அகற்றி விட்டார், தலையை துண்டித்து விட்டார். விருத்த சேதனம் இல்லாமைங்கிறது அழிந்து போனது. அப்பொழுது தாவீதுக்கு 10,000. ஆமா, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் 10,000ங்களிலும் சிறந்தவர். ஆம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நம்முடைய ஆளுகையை நான் அனுபவிக்க வேண்டுமே. ஆனால் இந்த ஆளுகைக்குள்ள நீங்க வரணும்னா என்னுடைய பரம தாவீதாகிய நீர் அந்த ஆளுகைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, மனவாட்டியாகிய இந்த சரீரமாகிய சபைக்கு நீர் தலையாக்கப்பட வேண்டுமே. ஆனால் பெலிஸ்தருக்குள்ளே அங்க ஒரு விருத்த சேதனம் பண்ணப்படணும். ஆமாண்டவரே, நாங்களும் பெலிஸ்தர்களா தானே வாழ்ந்து வந்தோம், மாம்சத்தின்படி நடக்கிற பெலிஸ்தர்களா இருந்தோமே. எங்களுக்குள்ள நீர் விருத்த சேதனம் பண்ணி நீர். ஆமாண்டவரே, அன்னைக்கு தாவீது விருத்த சேதனம் பண்ணி தொடர்ந்து பார்க்கிறோம். மனவாட்டி கொடுக்கப்பட்டலாம், எங்களிலே விருத்த சேதனம் பண்ணிருக்க. ஆமாண்டவரே, கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அப்படி ஒப்பு கொடுப்போமா? இன்னும் கர்த்தர் ஆளுகை செய்கிறாரா? கர்த்தருடைய ஆளுகை உண்டா? தயவுசெய்து ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் உங்களோட தான் பேசுறாரு. நீங்க உங்க வீட்டுல கர்த்தருடைய ஆளுகை இல்ல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருடைய ஆளுகை இல்ல, அதனாலதான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நீ கோலியாத்தான் வந்து நிக்கிறான். இந்த தாவீது அங்க வெளிப்படாத பட்சத்தில், தாவீதுடைய பார்வை அங்க வராத பட்சத்தில் அங்க கோலியாத் வந்துகிட்டே தான் இருப்பான். கிறிஸ்து வெளிப்பட்டா அது விசுவாசியுங்கள். விருத்த சேதனம் இல்லாமலே கடந்தோ, இருதயத்தின் நுனித்தல் அரிக்கப்படாத நிலைமையில் இருந்தோம், கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றுக்கொண்டோம். மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினா அதுக்கு பாய் பாய் சொல்லிருங்க, அதை விட்டுருங்க. கோலியாத்துக்கு பாய் பாய் சொல்லிட வேண்டியதான். இனி தேவனை நிந்திக்கிற சுபாவம் வேண்டாம். தேவனை நிந்திக்கிற கோலியாத்துக்கள் நமக்குள் காணப்படலாகாது. தாவீது உயர்ந்திருக்க வேண்டுமே, கிறிஸ்து உயர்ந்திருக்க வேண்டுமே, அதுதானே அவருடைய திட்டம். ஆனா இன்னும் கோலியாத்து வீழ்த்தப்படவில்லையே. இது தேவனுக்கு எவ்வளவு பெரிய வருத்தத்தை உண்டாக்குது. இன்னும் அவ்வப்போது கோலியாத்து பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறானே, கோலியாத்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கான். ஐயோ, உங்களுடைய வீடுகள்ல கோலியாத்துடைய சத்தம் கேக்கு. கர்த்தர் உரைக்கிறார். வந்து நிப்பான். ஆமா, இது வழக்கமாயிட்டு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவன் சொல்ல வரமாட்டான் போல, எல்லா நாள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் சத்தம் கேக்கு, அவன் சத்தம் கேட்டு, அதனாலதான் அவன் சத்தம் கேட்டு தாவீது துணிந்து வந்தாராம். உங்களுக்குள்ள எனக்குள்ளையும் கோலியாத்துடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நம்முடைய மாம்சமும் மனசு விரும்பினவைகளை செய்து கொண்டே வாழ்ந்தோம். கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை பெறாதவர்களாகவே வாழ்ந்து வந்தோம். நம்முடைய பரம தாவீது நம்முடைய கோலியாத்தின் சத்தத்தை கேட்டார், நமக்கு இரக்கம் பாராட்டினார், நம்முடைய ஒட்டுமொத்த பாவ சரீரத்தையும் சிலுவையிலே மாண்டு போக செய்தார். கோலியாத்தின் சத்தம் அமர்ந்ததுன்னா அங்கே தாவீதுக்கு 10,000 அர்ப்பணம் செய்யும். Thank you Lord. Hallelujah. கிறிஸ்து நம்மை ஆளும்படி விரும்புகிறார். ஆண்டவரே, நீர் என்னை ஆள வேண்டும் என்று அர்ப்பணிக்க போகிறோம். Thank you Father. Thank you Lord.
ஐம்புலன்கள் யாவும் அடங்கிட ஐம்பெரும் காயங்கள் ஏற்றநாதா வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர் வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் எண்ணம் போல நான் அலைந்தேனே என்னை தடுத்திட யாருமில்லை உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே நோருங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில் உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே நோருங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே ஐம்புலன்கள் யாவும் அடங்கிட ஐம்பெரும் காயங்கள் ஏற்றநாதா வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர் வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். இன்னும் மனசும் மாம்சும் விரும்பினவைகளை செய்து மற்றவர்களைப் போல கோபாக்கனையும் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிராமல் மாம்சத்துக்கும் சுயத்துக்கும் மரித்தவர்களாய் நமக்குள்ளே எழும்புகிற கோலியாத்தை முற்றிலும் வீழ்த்தினவர்களாய் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு விருத்த சேதனம் அல்ல, ஒரு ஆவிக்குரிய ஒரு விருத்த சேதனம் பெற்றவர்களாய். ஹல்லேலூயா. பழைய மனுஷனை களைந்து விட்டவர்களாய் புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாய். ஹல்லேலூயா. தேவனுக்கென்று ஒரு சாட்சியாய் வாழ இன்னும் பழைய போராட்டத்தோட பழைய வாழ்க்கை நிலையிலே இருந்து கொண்டிராம ஒரு புதிய கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்ட புதிய மனுஷனை உள்ளவர்களாய் மாறுவதற்காக தேவனுக்கு நம்மை பட்சமாய் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நிலைமை என்னங்கிற நம்ம உணரணும்னு அன்று எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். நன்றி பிதாவே. நான் உண்மையிலேயே நம்முடைய நிலையை உணர்ந்துட்டோன்னா இன்னும் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மாம்சமும் மனசு நம்மை ஆட்டி படைக்குது. பழைய ஜென்ம சுவாபம் மேலோங்கி நிற்கிறது. இதுக்கு காரணம் என்ன? கிறிஸ்துவின் ஆளுகை என் மேலே இல்லை. ஆண்டவரே, நம்முடைய ஆளுகை என் மேலே வரணும். அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவர் தான் என்னை ஆள முடியும். அவர் கையில் என்னை ஒப்பு கொடுத்துட்டா போதும். அவர் எனக்காக சிலுவையில் மரித்த அந்த தியாகத்தை, மரித்த அந்த மேன்மையை நான் உணர்ந்து ஏற்றுக்கொண்டா போதும். அவர் என் வாழ்க்கையில் அவர் என்னை ஆளுகை செய்ய வந்துடுவார். இனி என் மாம்சம் என்னை மேற்கொள்ள முடியாது. இனிமேல் எனக்குள்ளே எழும்பி எனக்குள்ளே அன்னைக்கு கோலியாத்து சவால் விட்டது போல என் வாழ்க்கையில சவால் விட முடியாது. ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ ஹல்லேலூயா தேவன் நம்மை அழைக்கிறார். தேங்க்யூ லார்ட். அதற்கு நம்முடைய மனதிலையும் சவுல் அந்த அன்னைக்கு தாவீது பார்த்த அதே பார்வை நமக்கு வேணுமா? ஹல்லேலூயா. இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் என் வாழ்க்கையில் இருக்கிறத நான் கண்டு காணாம விடக்கூடாது. மற்ற எல்லாரும் அவனை பார்த்து பயந்து அவன் முகத்துக்கு விலகினாங்க.
ஆனா தாவீதோ இவன் எம்மாத்திரம் என்று சொல்லி, என் கையினால செத்த இந்த கரடியை போல ஒரு சிங்கத்தை போல தான் இருப்பான்னு சொல்லி அவன் வீழ்த்தினது போல இன்னைக்கு ஆண்டவருடைய மனநிலையை மாத்தணும் விரும்புறாரு. ஹல்லேலூயா. இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எனக்குள்ளே செயலாற்றக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் வீழ்த்தின ஆண்டவரே, அதுக்கு நீர் என்னை ஆள வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது, அந்த சத்தியம் எனக்குள்ள நிறைவேறணும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவோமா? நம்ம எல்லாரும் தெய்வக்கருத்த அர்ப்பணத்தோடு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சத்துக்கும் பாவத்துக்கும் மரித்தவர்களா, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவங்களா, தேவனுக்கு மகிமை சேர்க்கிற பாத்திரங்களா நம்மை மாற்றுவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய உண்மையான ஒரு மனவாட்டியா நாம் ஜீவிப்பதற்காக. தேங்க்யூ லா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. தேவன் தம்முடைய வார்த்தையை மாத்திரமல்ல அவருடைய வல்லமை அனுப்ப விரும்புகிறார். ஆண்டவரே, கொஞ்சம் கருத்தா எல்லாரும் உணர்ந்து ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, என் மாம்சம் அடிக்கடி மேற்கொள்ளுது, எனக்குள்ள அறியாமல் அநேக காரியங்கள் வந்து வந்து போகுது, என் வாழ்க்கையில் ஒரு ஜெயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. ஆண்டவரே, இந்த விருத்த சேதனம் இல்லை ஆண்டவரே, இந்த பெலிஸ்தன் என் வாழ்க்கையில அத்துமீறி இருக்கிறதுனால, அவனை நான் கண்டு காணாம இருக்கிறதுனால, அவனுக்கு அஞ்சுகிறதுனால ஆண்டவரே, அநேக நேரங்களில் நான் வீழ்ந்து போகிறேன். நான் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசின் துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்த அந்த இயேசுவின் நாமத்தில் நமக்கும் ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையில் தான் ஜெயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுங்கிற சத்தியத்தை விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில் பெரிய ஜெயம் உண்டாக போகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கேட்ட சத்தியத்துக்காய் தோத்திரம். யாரெல்லாம் உணர்ந்திருக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மகிமை இறங்கட்டும். உங்களுடைய சிந்தையில் ஒரு தெளிவு உண்டாகட்டும். இனி எனக்குள்ள மாம்சம் எழும்பக்கூடாது, அன்ற பழைய மனசை எழும்பக்கூடாது. ஆதாம் சிலுவையிலே மரித்தாக வேண்டும், கிறிஸ்து என்னில் வாழ வேண்டும், கிறிஸ்து என்னை ஆள வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்பி ஜெபிக்கிறாங்களோ யாவர் மேலும் தேவனுடைய மகிமை உண்டாவதாக, தேவனுடைய வல்லமை செயலாற்றுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தன் ஆண்டவரே வீழ்த்தப்பட்டது போல இவங்க வாழ்க்கையில வீழ்த்தப்படும்படி கிறிஸ்துவின் ஆளுகை, கிறிஸ்துவின் அரசாட்சி உங்களுடைய வாழ்க்கையில மேலோங்கட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவே என்னை ஆள வேண்டும் என்று விரும்பி ஒப்பு கொடுக்கவும், மாம்சமும் பழைய மனுஷனும் சிலுவையில் அறையப்பட்டதாய் மாற வேண்டும் என்னும் கையால் செய்யப்படாத அந்த விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள்ங்கிற வார்த்தை நிறைவேறும்படி அர்ப்பணித்து ஒவ்வொரு கிருபை கரத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய சத்திய வார்த்தை அவர்களை கிரியை செய்யட்டும். நீர் அனுப்ப நோக்கம் நிறைவேற்ற ஆண்டவரே. மகிமையான சித்தத்தை நிறைவேற்றி நீங்க மகிமைப்படுங்க. அன்று உள்ளிருந்து கேட்டவங்க, ஆன்லைன் மூலமாக கேட்டவங்க, வெளியிலிருந்து கேட்டவங்க, யாவருக்குள்ளே தொடர்ந்து நம்முடைய வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கட்டும். கிருபை பொருந்தி ஆளுகைக்கும் கிருபை பொருந்தி வசனத்துக்கும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். செய்து கொடுத்த தாசனுக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக, கையில் கொடுத்திருக்க கனமான ஊழியத்திற்காக, நம்முடைய பிரயாணங்களுக்காக யாவுக்காக ஜெபிக்கிறோம். தெய்வ தயவும் கிருபை ஆளுகையும் மகனோடு இருக்கட்டும். மகன் இன்னும் ரெட்டிப்பான பலத்தினாலும் கிருபையினாலும் இடை கட்டுவீராக. எங்களையும் கருத்தினை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கிறிஸ்துவின் ஆளுகை எங்கள் வாழ்விலே மேலோங்க தேவ அனுக்கிரம் தொடர்ந்து எங்கள் மேல் நிலை கொண்டிருக்கட்டும். யாவரையும் உங்களுடைய கிருபைக்கு ஆளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. சகல துதிகன மகிமை யாவையும் இயேசுவின் நாமத்தில் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.